இன்னைக்கு நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கேசரி ரெசிபி. இதில் வந்துட்டு கலர் எதுவும் நான் ஆட் பண்ண கிடையாது. அதே மாதிரி இதில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பர்சனலாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக 3 பொருள் வச்சு செஞ்சுருக்கேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துப்போங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு கலர் பவுடர் வேணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கைவிடாமல். ரவை வெந்ததுக்கு அப்புறமேட்டு 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கப் ரவைக்கு 1/2 கப் இல்லாட்டி 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவை சர்க்கரை இது எல்லாம் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டு நெய் தடவை ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றி வச்சு ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க.